ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான வெப்சைட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா Maps of India, Gazette notification of Government of India, apply online for travel trade recognition இதெல்லாம் வெப்சைட்ஸ். ஸோ இது போக we have travel agents association of India வந்து நிறைய இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் we have international air transport association IATA இருக்கு. we have PATA Pacific Asia Travel Association. ஸோ ப்ளஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் see them. ஸோ சாட்டி அப்படின்னு SATTEன்னு ஒன்று இருக்குது, IATAன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கம்பைல் பண்ணி IATOவாக இருக்கட்டும், நான் இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் வந்து டூரிசம் அட்வென்ச்சர் விசிட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் நாலேஜ். ஸோ இது ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு பிரித்து டூரிசம் எங்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும், ஃபேமிலி ட்ரிப்ஸோட எப்படி போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேக்கேஜ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிமோட் சென்சிங் டேட்டா பாலிசி 2011 வந்துச்சு. ப்ளஸ் வெப்சைட்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஸ்ரோ நமக்கு தெரியும் இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். வி ஹாவ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் செமிகண்டக்டர் லெபராட்டரி, வி ஹாவ் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர்ஸ் திருவனந்தபுரம், வி ஹாவ் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ஸ். இதுக்கான வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன், அலாங் வித் நாசாவும் கொடுத்துட்டேன். பிகாஸ் நீங்கள் வந்து சயின்டிஸ்டாக ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க, இல்லை வந்து லெபராட்டரி மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஏதாவது செய்யணும் நம்ம நாட்டுக்குன்னு நினச்சிங்க, இல்லை ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபராட்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எப்படி வந்து லைக் எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக வந்து தே ஹாவ் ஸ்பேஸ், அந்த ஒரு லிங்க்கில் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் வித் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஆக்சுவலி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி முன்னாடி பார்த்தோம் இல்லை, நம்ம அதில் கவர் ஆக ஒரு விஷயம். ஸோ வந்து இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 மினிஸ்ட்ரியை வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜெனரேஷன் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் சொல்லி 2 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. இது கம்பைல் பண்ணி தான் வந்து வி ஹாவ் திஸ் திங். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன், ஸ்வச் பாரத் மிஷன், கிராமீன், UNICEF இது இன்டர்நேஷ்னல். சரிங்களா? ஸோ இதோடைய வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பான்சர்ஸோ இருக்குன்னா லைக் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அவங்க ஃபவுண்டேஷன். ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒரு மேனுவல் ஃபார் கிராமீன். நீங்கள் அதையும் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ வில் மூவ் வித் த கேபினட் செக்ரட்டரியேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம எல்லாத்துக்கும் இது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இது ஆக்ட் எதில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961. இது உங்களுக்கு இந்த வீடியோ மினிஸ்ட்ரி பற்றி எல்லாமே இது சொல்லியிருப்பேன். ஸோ அது நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை நான் அடுத்தடுத்து வீடியோஸ் இதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961. ஸோ அதுதான். ஸோ வெப்சைட்னு பார்த்தீங்க அப்படின்னா நிவேஷ் மானிட்டர் இருக்குது, PMS இருக்குது, அதே மாதிரி DBT இருக்குது. ஸோ இது போக நான் அடுத்த ஸ்லைடில் வந்து இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, டோன்ட் வாண்ட் டு இது ஸ்கிப் பண்ண விரும்பலை. ஸோ வில் ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நானே கூகுள் பண்ணதான் எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது, லைக் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் சொல்லி தனியாக எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிரைம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறவங்க இவங்க தான். என்னதான் செக்ரட்டரி என்ன பண்ணாலும் சீனியர் மோஸ்ட் இருந்தாலும் கூட தே வில் பி டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ இது போக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி பில்டிங்லேயே வந்து என்ன மாதிரி மினிஸ்ட்ரிஸ்லாம் அங்கேயே இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், PMO's ஆஃபீஸ். ஸோ இது போக நம்ம PMO ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளப்பிங் ஆஃப் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். யூ வில் ஹாவ் அ குட் நாலேஜ் அபவுட் இட். ஸோ கேபினட் செக்ரட்டரி பார்த்தியாச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து வில் கோ வித்
ஐ மீன் லைக் நித்தி ஆயோக், அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நான் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா சேம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அதுதான் வந்து இருக்குது. ஸோ வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா DMEOன்னு இருக்குது, எய்ம் டு இன்னோவேட்னு சொல்லியிருக்கு. ஸோ இது போக பார்ட்னர்ஸ்னு சொல்லி முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் இந்தியன் பார்ட்னர்ஸ் as well as இன்டர்நேஷ்னல் லெவல் பார்ட்னர்ஸ். நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்க்கலாம், இல்லை நீங்கள் வெப்சைட் போயும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்னராக இருந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் போயிடலாம். வெப்சைட்டில் நான் வந்து அந்த கிளப்பிங் ஆஃப் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். ஸோ லைக் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் கோல்டு மார்க்கெட், அது ஒரு மேனுவல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் படித்து பாருங்கள். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு UPSC ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, லைக் திங்க் டேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்லேயே ஒரு தனியாக அது போட்டு இருக்குது. அப்புறம் வந்து பூஷன் சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ ஆர் ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட்டடாகவும் ஆயிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, CAG. இவங்க தான் வந்து சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே இவங்க தான். ஸோ வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, PFMSன்னு இருக்குது, GASABன்னு இருக்குது. ஸோ அக்கௌண்டன்ட்ஸ் ஜெனரல் ஸ்டேட் வைஸாக இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்குமே இருக்குது, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே இது இருக்குது. இதுதான் வந்து ஆடிட்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேட் வைஸாக வாங்கி இவங்களுக்கு தான் போகும். ஸோ ஹையர் அத்தாரிட்டி யாருன்னா இவங்க தான், CAGன்னு சொல்லியிருக்கவங்க இவங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லையும் நமக்கு இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல் வி ஹாவ் பார்ட் 5ல் யூனியனில் சாப்டர் 5ல் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 148 to 151 வரைக்கும். ஸோ 151 வந்து ஆடிட் ரிப்போர்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, 149 வந்து டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது உங்களுக்கு இது ரிமைண்டராக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வெப்சைட் வந்து கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மூவிங் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோஸில், எலெக்ஷன் கமிஷனோட ஆக்ட் சொல்லியிருக்கேன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் வந்து 1950ல் பார்ட் மீன் லைக் 50ல் எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, 324 329. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி 324 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து யாரையும் எந்த கிரவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட் ஆர் செக்ஸ் பற்றி வி ஷுட் நாட் எலிஜிபிள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 325 வந்து நம்ம சட்டம் சொல்லியிருக்கு. ஸோ இது போக வந்து வில் கோ வித் த வெப்சைட் ஸ்வீப்னு சொல்லியிருக்கு, SVEEPன்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன் பற்றி நிறைய எஜுகேட் வந்து பண்ணுறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஒரு சூப்பரான விஷயம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஐ மீன் லைக் வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம ராஜ்யசபாவோட வெப்சைட் நீங்கள் பார்க்கலாம், அதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்கேன். நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லைக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல் ஆர்டிகல் 63, 64, 65 இதெல்லாம் முக்கியமான ஒரு இது. ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் VPI அண்ட் கான்ஸ்டியூஷன், அதில் தான் வந்து இதை நான் பார்த்தேன். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் இருக்கும். ஸோ பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் நம்ம போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா as I told you, ராஷ்டிரபதி பவன், மர்சி பெட்டிஷன், லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் பில்ஸ் அசென்டட் பை த பிரசிடென்ட், இதெல்லாம் வந்து அந்த லிங்க்ல இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் அந்த பில்டிங்கை அழகாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன். த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் அதோட வெப்சைட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ வில் மூவ் ஆன் வித் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அகேன் 1950 வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா வந்து PM ஆஃபீஸ் தனியாக இருக்குது. வி ஹாவ் PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், வி ஹாவ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், வி ஹாவ் PM கேர்ஸ் ஃபண்ட், வி ஹாவ் PMO இந்தியா ஆப்னு தனியாக இருக்குது. நீங்கள் PM கிட்ட வந்து ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக
தாராளமாக சொல்லலாம். தே வில் பி பர்சன் ஹெல்பிங் யூ. ஸோ அதுக்கான வெப்சைட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வில் ஹேவ் சம் ஐடியா. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ வந்து அதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மியூசியமில், இன்க்ளூடிங் மியூசியம் ஐ ஹவ் டோல் யூ. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து சிவில் சர்வன்ட் ஃபார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து போக 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 வந்து சிவில் சர்வீஸ் இன் இந்தியான்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரூல்ஸ் 1926, அப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து நம்ம முறைப்படி கான்ஸ்டியூஷனில் 315 and 323 நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பார்த்தீங்கன்னா we have Manipur Panchayat Raj Act, we have 1994, and we have provisions of Panchayat extension of the Scheduled Areas Act 1996. ஸோ இதுக்கு நான் வெப்சைட்ஸ் எனக்கு ரொம்ப நேரம் சர்ச் பண்ணேன், பட் ஐ குடண்ட். பட் ஒரே ஒரு நாள் மட்டும் கிடைச்சது. அப்புறமா ஐ குடண்ட் ரீச். இப்போ சப்போஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் எல்லா பார்ட்ஸும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் த ஹோலிஸ்டிக் ஐடியா ஆஃப் த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ். அதோடைய எப்படி எக்ஸ்டெண்டடாக இது வந்து எக்ஸ்டெண்டும் ஆகலாம், மர்ஜும் பண்ணலாம். அஸ் அ சிட்டிசனை இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொடுக்குறதுனால ஒரு அட்வொகேட்க்கோ லாயர்ஸ்க்கோ ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் ஃபார் பப்ளிக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹோலிஸ்டிக் ஐடியா ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஸ் இட் டோல் திஸ் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் கோயிங் வித் த யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போதுன்னா ஆக்ட், ரூல்ஸ், ஆர்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்குன்னா நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த பயாஸும் இல்லாமல் வித்தவுட் எனி பயாஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயங்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லிங்க் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ரிலேட்டடான விஷயம் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம இன்னுமே தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட்னர்ஸ், ஸ்பான்சர்ஸ், டொனேஷன், அக்ரிமெண்ட், கன்வென்ஷன், அப்போ பிஎஸ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ ஹூ இஸ் சப்போர்ட்டிங் அஸ், ஹூ இஸ் ஹெல்பிங் அஸ் ஃபினான்ஷியலி, எக்கனாமிக்கலி, டெக்னாலஜியாக எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஜப்பான் கூட ஒரு இதில் வந்து நம்ம டெக்னிக்கல் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இதனால நம்ம அடுத்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளஸ் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் சார்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹூஸ் மெம்பர் அதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்க மெம்பர்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அப்டேட்டடாக இருப்பீங்க. திஸ் இஸ் வாட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ மூவிங் வித் ஸ்கீம்ஸ் அண்ட் நியர்பை உங்கள் வீட்டை சுற்றியே ஏதாவது ஒரு சென்டர் கண்டிப்பாக கவர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் கற்றுக்கோங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து மேபி பார்க்குறதுக்கு தெரியாது, பட் உள்ளுக்குள்ளே போகும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இது போக வந்து வி ஹாவ் கம்ப்ளைண்ட் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம அம்மாவே சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அடுத்த தடவை அம்மா நம்ம யோசிச்சு பொறுமையாக நமக்காக சமைச்சு அருமையாக கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டோம்னா அம்மா என்ன நினைப்பாங்க, நல்லா தான் இருக்கு டேஸ்ட்டாக இருக்கனால நல்லா சாப்பிடுதுன்னு நினச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் when you feel it's not okay, நீங்கள் இந்த மாதிரி கிரிவன்ஸ் கம்ப்ளைண்ட் போர்ட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ் இன்னும் வந்து நல்லா அப்டேட்டட் ஆகும், பெட்டர் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும், எல்லாருமே வந்து பயனடைவாங்க. ஸோ வந்து நம்ம ஹெசிடேட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் நமக்காக தான் இருக்காங்க. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் தோஸ் போர்ட்டல்ஸ். ப்ளஸ் ஃபைனலாக லைக் இக்னோரன்ஸ் ஆஃப் லா எக்ஸ்கியூசஸ் நோ ஒன். நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா அது நம்மளுடைய தப்பு தான். ஸோ மற்றவங்களை யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்டேட்டடாக இருங்க. ஹோப் ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த மினிஸ்ட்ரி. ஒரு 57 மினிஸ்ட்ரிஸ் நான் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஆர் இல்லை ஏதாவது ஆக்ட் பற்றி பேசணும், பர்சனலாக ஏதாவது சொல்லணும், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் இந்த ஆக்ட் பார்த்து இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கனாலும் நான் சொல்கிறேன். இல்லை நீங்களும் டவுன்லோட் பண்ணி அது வந்து தமிழ்லேயும் நிறைய ஆக்ட் அவைலபிளாக இருக்குது, சட்ட புக்கை வாங்கி நீங்களும் படிக்கலாம். ஸோ நானும் இனிமேல் அதை பற்றி போட ஆரம்பிச்சிடுறேன். பத்திரமா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.